இந்த மாத வாக்குத்தத்த வசனம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து நான் தேவனுடைய வார்த்தையை இந்த மாதம் முழுவதும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆண்டவருக்குள்ளே நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் ஆசையை தருகிறவரும் அவர், வாஞ்சியை தருகிறவரும். ஆசையும் வாஞ்சை விருப்பத்தெல்லாம் தருகிறான்னு சொல்லி நான் இப்படியே உட்கார்ந்துருப்பேன், நான் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்வேன் என்றால் திருத்திரம் எப்படி வருமா? திருத்திரம் ஆயுதம் அணிந்த மனுஷனை போல வரும் நம்மகிட்ட. இப்போ வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மட்டுமல்லாதபடி அந்த வார்த்தைக்கு உகந்தவாறு நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் என்றால் நிச்சயமாய் நம்முடைய அவருடைய வார்த்தையினாலே நம்முடைய காலடிகளை தாங்கி வழிநடத்துகிறவர் நிச்சயமாய் தாங்கி வழிநடத்துவார். அநேகர் அதை காணும்போது சகலத்தையும் தேவன் புதிதாக்குகிறார் என்பதை உங்கள் வாழ்க்கையில் இங்கே இருக்கிற அனைவரும் ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, அதில் பாக்கியாக இருக்கக்கூடாது. கர்த்தர் என் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே புதுசாக்கிட்டான்னு சொல்லணும். படிக்கிறவங்களிருந்து, வேலை செய்கிறவங்களிருந்து, குடும்பத்தில் இருக்கிறவங்களிருந்து, எதிர்கால வாழ்க்கைக்காக காத்திருக்கிறதுலேருந்து, பலவிதமான நிலைமையிலே நொறுங்கி போன நிலைமையிலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்று கேள்வியோடு காணப்படுகிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இந்த நாளிலே இந்த மாத வாக்குத்தத்த வசனத்தின்படி வார்த்தைகளை அனுப்பி சகல காரியத்தையும் செய்கிறவர். அனுப்பப்பட்ட வார்த்தை காரியத்தை செய்து முடிக்காதபடி திரும்பார். அதான் அதில் உள்ள பியூட்டி, அதான் அதில் உள்ள உயர்வான அனுபவம். திரும்பாதியா, செய்து முடிக்கத்தக்கதான காரியங்கள் நிறைவேறத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையின் அடித்தளத்தை நாம் அமைத்து கொள்வோம் என்றால் நிச்சயமாக கர்த்தர் வார்த்தையின்படி, வார்த்தையிலே உண்மையுள்ளவர், வார்த்தையின்படி அப்படியே செய்தார் என்று நீங்கள் சொல்லத்தக்கதாக, அந்நிய நாவல்ல உங்களுடைய நாவல் சொல்லத்தக்கதாக, உங்களுடைய காதுகளே கேட்கத்தக்கதாக கர்த்தர் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்வார் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் வாக்கு கொடுக்கிறேன். ஒரு 5 விதமான காரியங்களை நான் இந்த வசனத்தின் பேஸ் பண்ணி நான் பேச இருக்கிறேன். ஆனால் அந்த 5 விதமான காரியங்களை முதலாவது சொல்லிவிட்டு நான் வசனத்துக்குள்ளே கடந்து வர நான் ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் 14:16 சகலவித பொருள்களையும், இந்த வார்த்தையை கேட்கும்போதே என்ன செய்யணும்னா அப்படியே காசு கொடுத்து நீ வாங்க முடியாததை கூட ஒருவேளை அடமானம் வச்சு அவன் அதைவே எடுத்துக்கிட்டாலும் கூட வார்த்தை சொல்லிருச்சு சகலவித பொருள்களையும். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு பொருளும் குறையக்கூடாது. சங்கீதக்காரன் சொன்னது போல் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த ஒரு நாளுமே தாழ்ச்சி அடையாது. அது ஒருவேளை தாழ்ச்சி அடைந்தாலும் கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும். ஆங்கிலத்தில் தான் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி, ஐ லேக் நத்திங். நான் எதையுமே இழக்கலை. இழக்கக்கூடிய சூழ்நிலை என் வாழ்க்கையில் வந்தாலும் இழந்து போகும்படியாய் கர்த்தர் செய்யலை. அதான் வேறு காலம், பழைய ஏற்பாட்டின் காலம். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இழந்து போனதை தேடவும் அதை ரட்சித்து மீட்டெடுத்து கொடுக்கவுமே அவர் வந்திருக்கிறபடினால காலையில் சொல்லணும், என் வீட்டில் சகல விதமான பொருள்களும். எல்லாருக்கும் ஆசை உண்டு, இதை விதமாக வாங்கி, ஆமாம் ரைட்டு, அது நல்லது, அப்படி இருக்கட்டும். தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டில் சகலவிதமான அருமையான இனிமையான பொருட்களை சகலவிதமான அறைகளிலும் கர்த்தர் நிரப்புவதாக சொல்லியிருக்கிறார். ஸோ பெட்ரூமில் என்ன தேவையோ அதை தருவார், கிச்சனில் என்ன தேவையோ, ஹாலில் என்ன தேவையோ, என்னென்ன
இடத்துல என்ன தேவையோ அதை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். பாஸ்டர் எனக்கு வீடே கிடையாது, நிச்சயமாக நிறைய பேருக்கு கர்த்தர் இந்த ஆண்டு வீடு கொடுத்தே ஆகும். ஆமாம், ஏன்னா வாக்குத்த வசனம் அப்படி. அதனால் சகலவிதமான பொருள் இவைகள் இம்மைக்குரியதாக இருந்தாலும் இந்த இம்மையில் வாழும்படியாய் தேவனால் வைக்கப்பட்ட எனக்கு கர்த்தர் இம்மைக்குரிய உலக வாழ்க்கை, தெய்வீக வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, சாட்சியாய் வாழுகிற வாழ்க்கை, கனி நிறைந்த வாழ்க்கை, தேவனுக்கென்று பிரகாசிக்கக்கூடிய சகல காரியத்தையும் கர்த்தர் தருவார். ஆகவே எனக்கு வீடு இருக்கும். நீங்கள் எல்லாம் கும்முன்னு பார்க்குறியா? இருக்கும்னு சொன்னால், இல்லைன்னு சொன்னால் தான் ஒரு மாதிரி முழிப்பாங்கன்னு பார்த்தா இருக்கும்னு சொன்னாலும் ஒரு மாதிரி தான் முழிக்கிறாங்க. சிலரை பார்த்து ராஜமொழி மொழினா முழிக்க வராதான். நீ இங்கே ராஜா வீட்டு பிள்ளையா? கர்த்தர் நிச்சயமாய் தருவார். அவர் சொல்லியிருக்கிறார், என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் எதுவுமே இல்லைப்பா, எல்லாமே என்னால் செய்ய முடியுன்றார். ஆகவே இந்த மாதம் சகலவிதமான பொருட்கள் நிறைய உங்கள் வீடுகளில் சில காரியங்கள் இல்லாததினாலே குறைப்பட்டு போய் சில விதமான நெருக்கங்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம். தேவன் சகலவித காரியங்களை இந்த மாதத்திலே, இந்த மாத வாக்குத்தத்தின்படி அவர் எப்படி நடத்துகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அடுத்து உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால். சூப்பர் வசனம். வசனம் எப்போவுமே அனுப்பிட்டு தான் காரியத்தை செய்யும். அதனால் இந்த மாத தலைப்பில் இந்த வாக்குத்தத்தத்துக்கு இணையான வார்த்தையாக தேவன் செயல்படக்கூடிய காரியங்களாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நிரப்பாத நிறைய பாத்திரத்தில் நிரப்பணும்னு நினச்சோம், ஊற்றிக்கிட்டே இருக்கோம், ஆனால் என்ன செய்ய மாட்டேங்குது. ஆமாப்பா, நானும் ஊற்றிக்கிட்டே தான் இருக்கேன் பாஸ்டர், என்னென்னமோ செஞ்சு பார்க்குறேன், பாத்திரத்தில் ஓட்டையும் இல்லாத பிரச்சனை. ஓட்டை இருந்தால் அடைச்சிப்புடலாம், ஓட்டையும் இல்லை, எந்த கசிவும் இல்லை, ஆனால் ஊற்றுனதை என்ன செய்ய முடியல, காண முடியல. நான் சொன்னால் வேற, தேவன் சொன்னால் வேற. ஆகவே இந்த மாதம் நம்ம எதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நிரப்பி வச்சுருப்போம். யாருக்கும் ஒரு பொருள் ஒரு டப்பா கொடுத்தா கூட அதில் எதையாவது நான் வெறும் டப்பாவாக கொடுக்கக்கூடாது. அடுத்த பிரச்சனை பாருங்கள், நான் அந்த டப்பா வாங்கிட்டு திரும்ப இவங்களுக்கு கொடுக்கும்போது வெறும் டப்பாவாக கொடுக்க முடியாது. ஆகவே திங்ஸ் ஆர் கண்டினியூயிங். ஆமென். உலகத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கும்போது வெறும் பாத்திரமாக கொடுக்க விரும்பலையே. என் அப்பன் இயேசு உனக்காகவே எல்லாவற்றையும் செய்தவர், உனக்காகவே எல்லாவற்றையும் துறந்தவர், உன்னை அல்லாமல் வேறு யாரையும் நேசிக்காத தேவன். நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் நிரப்புனது கொஞ்சம், ஆனால் என் ஆண்டவர் நிரப்பினார் என்றால் அது வாழ்நாள் முழுவதுமே வட்டாதியா. ஆமாம், நம்ம பர்ஸையும் விசேஷமாக நிரப்பணும், நம்முடைய ஆத்மாவையும் நிரப்பணும். பர்ஸு மட்டும் நிரம்புனா சீக்கிரம் அது வேறு மாதிரி போயிடும். நமக்கு பர்ஸு நிரம்பணும். ஒரு காலத்தில் சிலர் பர்ஸு வச்சுருப்பாங்க, அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன்றுமே நம்ம பர்ஸில் இல்லையே அடா அப்படின்லாம் யோசித்த காலங்களெல்லாம் உண்டு. ஆனால் சிலர் சொன்னாங்க, சிலருக்கு ராசியான பர்ஸ் இருக்குது, அது அவங்க காசு வச்சுருக்க பர்ஸை நம்ம வாங்கிட்டால் என்ன வந்துடும். ஆமாம், ஆனால் நீங்கள் உங்கள்கிட்ட விளங்காத பர்ஸை என்கிட்ட கொடுங்க, நான் ஒரு மாதம் வச்சுட்டு தந்துடுறேன், எப்பவும் அதில் காசு இருக்கும். இவனா வண்டி ஒர்க் ஷாப்பில் நான் சர்வீஸுக்கு போவேன், சார் உங்கள் வண்டியை கொஞ்சம் நிறுத்திட்டு போங்கம்மா. எதுக்கு தெரியுமா, என் வண்டியை கொண்டு வந்து நிறுத்திட்டேன்னா நிறைய வண்டி அவன்கிட்ட வந்து சுற்றி நிற்கி, என் வண்டி வேலை நடக்காது. அதுதான் பிரச்சனை. நம்ம போகும்போதே எப்படி தான் போகணும். ஆமாம், ஏன்னா நமக்கு வாக்கு தத்தம் இருக்கியா, நீ போகும்போதும் நீ வரும்போதும் நித்திரை செய்யும் போதும் ஆசீர்வாதமாக இருப்ப. அதை விட்டுட்டீங்களா, முக்கியமானது. ஆகவே
நம்ம நிரப்பாத நிறைய பாத்திரங்கள், அதெல்லாம் ஒவ்வொரு வாரத்தில் நான் பேசுவேன். நம்ம எதெல்லாம் நிரப்பாமல் வச்சுருக்கிறோம். ஆகவே நிரப்ப வேண்டிய பாத்திரங்களை எல்லாம் தேவன் நிரப்புவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். தேவனுக்கு வெறும் பாத்திரம் தேவையில்லை. உலக மக்களிடத்தில் வெறும் பாத்திரம் நிறையா இருக்கும். ஆனால் தேவையுள்ள அந்த தீர்க்கதரிசியின் மனைவியின் வீட்டுக்கு வந்தபோது அந்த அவங்ககிட்ட இருந்த வெறும் பாத்திரமெல்லாம் இவங்களுக்கு எப்படி பாத்திரமாக மாறிடுச்சு? உலகத்துக்கு தான் வெறும் பாத்திரம். நான் தேவ பிள்ளைய உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு அந்த வெறும் பாத்திரம்தான் நிறைவான ஆசீர்வாதத்தை கொண்டு தர முடியும். ஆகவே இந்த உலகத்தில் நான் வாழ்கிறது ரொம்ப வேஸ்ட் பாஸ்டர், நான் இருக்கிறதே ரொம்ப வேஸ்ட்டாக இருக்க மாதிரியே தெரியுதுன்னு சொல்லி வேஸ்ட்டு நிறையா வேஸ்ட்டை பிறக்கி காசு பார்த்தவன் எவ்வளோ பேர் இருக்கேன், அதை நமக்கு தெரியலை, விட்டுருவோம். வேஸ்ட்டுன்னு தயவுசெய்து என்ன செய்யாதீங்க. கர்த்தர் படைத்தவங்களை யாரையும் வேஸ்ட்டாகவே படைக்கலை. நம்ம தான் வேஸ்ட்டாக்கிக்குவோமே என்று ஆண்டவர் நம்ம வேஸ்ட்டாக்கவே. ஏன்னா அவர் கரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவா, அவருடைய கரத்தின் கிரியைகள் அல்லவா. அவர் நம்மை ஒரு நோக்கத்தோடு அவர் படைத்து செயல்படுத்தி கொண்டு இருக்கிறபடியினால நிச்சயமாய் தேவன் செய்யாமல் இருக்க மாட்டார். ஆகவே இனிமே நான் என்னன்னு சொல்ல மாட்டேன், வேஸ்ட்டாக தெரிஞ்சாலும் என்னன்னு சொல்ல மாட்டேன். எவ்வளோ நிறைவுள்ளவன்ட்ட கிடையாது, எப்படி இருக்கீங்க இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கர்த்தரை நிரப்புவார், என் பாத்திரம் நிரம்பி வழியும், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்ற வார்த்தைக்கு ஒப்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே நிரப்பாத பாத்திரம், நீயும் பாத்திரம்தான். நம்மிடத்தில் தேவன் நிறைய பாத்திரங்களை கொடுத்துருக்கிறார். சில தீமையான காரியங்களை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாற்றிக்கொள்ளலாம். தாவீது சொல்லும்போது 116 சங்கீதத்தில் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, அது ரட்சிப்பின் பாத்திரம் என்று அவன் எதை சொல்கிறான் என்றால் அவன் சந்தித்த பிரச்சனைகளைத்தான் அவன் ரட்சிப்பின் பாத்திரமாக அங்கே பேசுகிறான். ரட்சிப்பின் பாத்திரம்னா வேறு எதுவுமே கிடையாது. அவனுக்கு எதிரடையான அனைத்தையுமே தேவனுடைய கிருபையை கொண்டு வெற்றியாய் செய்து அதை என்ன பாத்திரமாக மாற்றிட்டான். இல்லைன்னா அது என்ன பாத்திரம்? ரட்சிப்பின் பாத்திரம் இல்லை, விருதாவாய் போகிற பாத்திரமாக இருந்திருக்கும், கசப்பான பாத்திரமாக இருந்திருக்கும், பருக இயலாத ஒரு பாத்திரமாக இருந்திருக்கும். எல்லா வேஸ்ட்டையும் அவன் எப்படி மாற்றிட்டான்டா பயனுள்ளதாக மாற்றிட்டான். வெளிநாடுகளை நம்மகிட்ட இருக்க குப்பையெல்லாம் வாங்கி அவன் நமக்கு நல்ல பொருளாக கொடுத்து நம்மகிட்ட இருக்கிறத என்ன செஞ்சுட்டு போகிறான். நம்ம நல்லதையும் எதில் கொண்டு போட்டுறோம்? குப்பை தோட்டம். அவன் குப்பையெல்லாம் வாங்கி, இது வீடுகள்லேயும் நடக்குது. ஹோட்டலில் குப்பையானதெல்லாம் வாங்கி ருசியாக மாற்றி நம்மகிட்ட விற்றுருவான். ஆனால் வீடுகளை பெண்களே அந்த தப்பாக நினச்சிடாதீங்க. நல்ல பொருளாக வாங்கி கொடுத்தாலும் அவங்க செஞ்சு கொடுக்கும்போது அது எப்படி மாறிடுதுன்னா அது மாதிரி மாறலை. எப்படி வச்சாலும் இருந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும், நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். அவன் வேஸ்ட்டை வாங்கி டேஸ்ட்டாக மாற்றிடுறான். நம்ம டேஸ்டானதையும் எல்லாம் உங்கள் கையில் தான். ஆகவே பார்த்து செயல்படுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் அதற்குரிய கிருபையை தருவார். அதனால் இனிமேல் நான் வேஸ்ட்டாகவே இருக்க மாட்டேன். எப்பவும் சொல்லணும், வேஸ்ட்டு வாரி தெரியும் போது சொல்லுவேன், வேஸ்ட்டாக இல்லை. 1000 பூஜை முட்டை போட்டாலும் பூஜ்ஜியம் போட்டாலும் அதுக்கு முன்னாடி 1 போட்டால் வேலிடா. கர்த்தர் எப்பொழுதுமே நமக்கு முன்பதாக நம்மோடு இருக்கிறவராக இருக்கிறார். நம்மை விட்டு விலகாதவரும் நம்மை கைவிடாதவருமாய் இருக்கிறபடினால அவர் இருக்கிறனால எல்லாமே ஆடான் தான். ஆகவே போடுறவன் எத்தனை முட்டை வேணாலும் போட்டுக்க, நீ எவ்வளோ வேணாலும் சொல்லிக்க. ஏன்னா எல்லாராலும் தள்ளப்படும் பொழுது கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாக்குவார். அது யாரால் மாறும்? எத்தனையோ மக்கள் இதெல்லாம் வேஸ்ட்டு இவெல்லாம் விளங்க மாட்டான், உருப்பட மாட்டான், நல்லா இருக்க மாட்டான்னு சொன்னவங்களெல்லாம் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி வல்லமையான கருவிகளாய் கர்த்தரே மாட்டி இருக்கிறார். ஏதாகம கல்லூரியில் நாங்கள் இருந்த காலத்தில் படித்த ஒருத்தர், இவர் அன்ஃபிட்னு சொல்லி ஏதாகம கல்லூரியிலேருந்து அனுப்பிட்டாங்க. அவருக்கு எது பிரச்சங்கமும் வராது, ஒன்றும் வராது. அவர் புறப்பட்டு வந்ததும் ஒரு கிராமம். ஆனால் கர்த்தர் வெளிநாடுகளிலே போய் தேவனுடைய வார்த்தைகளை பேசக்கூடிய அளவுக்கு கிருபை தான். இங்கே கூட ஒரு தடவை பேசியிருக்காரு. வசனம் சொன்னார்னா நீங்களாம் மலைச்சி போயிடுவீங்க, அப்படியே சும்மா புழிஞ்சு தள்ளுவார். படிக்கிறதுக்கு அன்ஃபிட்னு வேதாகம கல்லூரி சொல்லிட்டு. ஆனால் தேவன் அவரை ஏன் தேவன் பயன்படுத்தினா, ஆண்டவரே
பைபிள் காலேஜே வேண்டான்னு சொல்லிருச்சு, நீர் என்ன செய்ய வேண்டான்னு சொல்லும். ஸோ ஹி ட்ரைட், ஹி ஒர்க் ஃபார் இட். முயற்சி செய்தார். கர்த்தர் பார்த்தாரு, உன்னை இங்கே வேஸ்ட் தானே சொன்னான், உன்னை வெளி தேசத்துக்கே கொண்டு போவேன்னு கொண்டு போனார். ஏன்னா எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அண்டியும் நீங்கள் உயர்த்தப்படும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் அடங்கியிருப்பீர்கள் என்றால். நிறைய பேர் ஓட நினச்சாங்க, ஓட முடியாமல் இன்றைக்கி போட்டு என்ன செஞ்சு வச்சுருக்காருன்னா அமுக்கி வச்சுருக்கனால தான் இருக்கிறீங்க. அவருடைய பலத்த கரத்தில் இருங்க. நிச்சயமாக கர்த்தர் நல்ல காரியங்களை செய்வார். ஆகவே நிரப்பாத சகல வஸ்துக்களாலும், வஸ்துன்னா என்னென்னு இருக்குது, நிறைவான தேவன் நாம் பயன்படத்தக்கதாக, நம்முடைய வாழ்க்கை படத்தக்கதாக, நம்முடைய குடும்பம் பயன்படுத்தத்தக்கதாக, அநேகர் உலகம் நம்ம எடுத்து பயன்படுத்த காரியத்தை என்ன செய்வார். அப்போ அதற்கேற்ற விதத்தில் உங்களை ஆயத்தப்படுத்துங்க. நீ நிரப்பாததெல்லாம் அண்டர், நான் நிரப்பாதெல்லாம் நீர் என்ன செய்ய போகிறீரே, ஆகவே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்னை நான் வைத்துக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். நிச்சயமாக மேன்மையானதுனால கர்த்தர் நிரப்பி அவருடைய கரத்திலே, எஜமானுடைய கரத்திலே வைத்து அவர் பயன்படுத்துகிறதுனால நிச்சயமாக ஆசீர்வாதமான காரியங்களை அவர் உங்களுக்கு கொடுப்பார். உபாகமம் 11:6 விதமாக சொல்லுகிறது. இது ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் உங்கள் வாயால் வாசிக்க சொல்ல விரும்புகிறேன். சரி 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 தவறாய் போனால் பூமி விழுங்கும், சரியாக போனால் பூமி தன் பலனை கொடுக்கும். ஏன்னா இதுவும் சொல்லணும், தேவன் சகலத்தையும் அனுபவிக்கவே கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். ஆனால் பூமி தன் பலனை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் கர்த்தருடைய காரியங்களை விட்டு விலகினால் இதே பூமி ஆசீர்வாதத்துக்குன்னு வச்ச பூமியே இருக்கிறத என்ன செய்ய முடியும். ஆகவே நாம் பார்த்து நடந்து கொண்டால் தேவன் கொடுக்கப்பட்ட சம்பத்து உன் வாழ்க்கையில் குறையாது. சகல பொருள்களையும் கர்த்தர் நிச்சயமா, ஏன்னா என்கிட்ட இருக்கிறது சும்மாவே இருக்காது. சில வீட்டில் எது வச்சுருந்தாலும் எப்படி தான் இருக்கும். தேவன் சும்மா எதையும் வச்சுருந்தா விரும்ப மாட்டார். அதை பயன்படுத்தி கொண்டே இருங்கள். கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை உங்களோட வாழ்க்கையில் ஊட்டுவார். அடுத்து யாத்திராகமத்தின் புத்தகம் 38-31 வாசிக்கும் போது சுற்றுப்புறத்தின் சகல மூலைகளையும் வாசியுங்கள். இவைகளெல்லாம் அந்த பிரகாரமாக யாருக்கு தரப்பட்டதுன்னா நமக்கு தரப்பட்டது. சரியா? ஒரு எல்லை உண்டாக்க சுற்றுப்புறத்திலும் சகல முளைகளையும் வைத்து ஆயத்தப்படுத்தும் போது சும்மா ஒரு இடத்த பார்க்குறதுக்கும் சுற்றுப்புறத்திலும் எல்லாத்தையும் ஆயத்தமாக்கி வச்சு பார்த்தா அது எப்படி இருக்கும். தேவன் அதற்கு ஒரு எல்லை அதுக்குள்ளே கொண்டு வந்து வைத்து தேவன் எவ்விதமாய் அவருடைய ஜனங்களை வழிநடத்தி ஆசீர்வதித்தாரோ அதை போல் நம்ம சுற்றி கர்த்தர் வேலி அடைத்து எல்லையை வைத்து அந்த எல்லைக்குள்ளே நம்மை வைத்து நிச்சயமாய் அவருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். 1 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், சொன்ன சகல காரியத்திலேயும் வாசியுங்கள். சொன்ன சகல காரியத்தையும் சாமுவேல்கிட்ட சொன்னதை செய்தாரா செய்யலையா? தேவனுடைய கிருபையினாலே தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டவன். ஆனால் தகுதி உள்ளவன் அந்த தகுதி இழக்கத்தக்கதான காரியத்தை செய்யும்போது கர்த்தர் யாரோட போய் செயல்பட ஆரம்பிச்சிடுறாரு. நம்முடைய தகுதி அவராலே வருகிறது. தகுதியற்றவர்களாக இருந்தோம், நாதியற்றவர்களாக இருந்தோமானால் தேவன் கிருபையாய் தேவன் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே மீட்டு கழுவி எடுத்து ஸ்வீகார புத்திர வாக்கியத்தை நமக்கு கொடுத்து பற்பல காரியங்களை நமக்கு செய்து கர்த்தர் சொன்ன காரியம். இப்போ அவனோட ஒரு காரியம் பேசினார், ஆனால் நம்மோட உலகத்தின் முடிவு பரிந்தோம் சகல நாட்களிலும் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார்.
கலங்கும்போது, திகைக்கும்போது, தடுமாறும்போது, பலவிதமான கேள்விகள் உண்டாகும்போது வழி இதுவே என்கிற அவருடைய வார்த்தையை நமக்கு அவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். ஆகவே சொன்ன எல்லா காரியத்தையும் எப்படி சாமுவேலுக்கு சொன்னது நிறைவேறிட்டோ. ஏனண்டா சாமுவேலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் தேவனுக்கு பிரியமாய் காணப்பட்டபடியினாலே, அவனோடு கூட கர்த்தர் அந்த சிறு வயதிலிருந்தே காணப்பட்டபடியினாலே ஆசாரியன் தள்ளப்பட்டு போகிறான். சாமுவேலோ அவனுக்கு முன்னு பின்னாடி எவனோ ஒரு ஆசாரியன் என்ன செய்யலை, எழும்பலை. வாயிலிருந்து எந்த வார்த்தையும் கர்த்தர் தரையில் வீழ அவர் என்ன செய்யலை. அந்த அளவுக்கு கர்த்தர் நடத்தினது போல் நம்மையும் இந்த நாட்களில் அந்த சின்ன சாமுவேலை நடத்தினது போல் அவன் எதிர்பார்க்காத ஒரு நல்ல காரியத்தை கர்த்தர் அடைக்கப்பட்ட கற்பத்திலிருந்து கொடுத்து அதை தேவனுக்கென்று விசேஷமாக்கி கொண்டு வந்து செய்தது போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அடுத்து ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் மாற்றுகிற சகல காரியத்தையும் கர்த்தர் செய்வார். அதைத்தான் நான் 1ஆம் தேதி காலையில் உங்களோடு கூட நான் பேசுகிறேன். மாற்றுகிற சகல காரியத்தையும். அதில் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் வசனத்தை நான் தொடர ஆண்டவருக்குள்ளே ஆசைப்படுகிறேன். பாருங்கள், மோவாபிய ஸ்திரீ சபிக்கப்பட்டவள். மோவாப் தேசம் சபிக்கப்பட்டது. தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. ஆனால் அந்த இடத்துல தேவன் எவ்விதமாய் மாற்றுகிற ஒரு நிலைமையை கொண்டு வந்தார் என்று பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. காலையில் நடந்து கொண்டே நான் செபம் பண்ணும்போது அன்றைக்கி வாக்குத்தத்த ஆராதனையில் ஒரு காரியத்தை பேசினேன். ஆனால் இன்றைக்கி காலையில் நான் நடந்து கொண்டே நான் ஜெபம் பண்ணும்போது ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு மனக்கண்களை திறந்து யோசிக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். இருக்கட்டும், விரும்புகிறவனாலும் அல்ல. விரும்புகிறவன் 1000 விரும்பலாம், விரும்புகிறவனால் மட்டுமே இல்லை. இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, சபிக்கப்பட்டவள் தேவ சமூகத்தில் நுழைய தகுதியற்றவள், தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு பங்கற்றவளாக இருந்தாலும் அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், உன்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் மரணமே அல்லாமல். இவ வாயினால் சொல்லிட்டாலும் ஜனம் அங்கீகரிக்குமா? என்னங்க ஒன்றும் பேச மாட்டேன்றீங்க? ஆண்டவர் இந்த பகுதி எனக்கு அண்டர்லைன் பண்ணி காட்டினார். நான் 1000 விரும்பலாம், ஆனால் எந்த ஜனத்தோடு ஐக்கியப்பட விரும்பினேனோ, எந்த தேசத்தோடு ஐக்கியப்பட விரும்பினேனோ, எந்த தேவனோடு ஐக்கியப்பட விரும்பினேனோ அவருடைய அங்கீகாரம் எனக்கு இல்லை என்றால், இவா போய் இஸ்ரவேல் தேசத்தில் அப்பத்தின் வீட்டில் போய் குடியிருந்தனால யாரும் அவளை அங்கீகரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வந்துட்டாயா அங்கேருந்து எங்கே? ஏற்கனவே ஒருத்தனை முழுங்கிட்டு வந்தான்னு கூட சொல்லுவான். இவர்களையெல்லாம் பார்க்கிற விதங்களெல்லாம் உலகத்தில் ரொம்ப வித்தியாசமாய் பார்ப்பார்கள். ஆனால் எந்த நிலைமையில் நாம் இருந்தாலும் நம்மை வெறுக்காதவர், நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாதவர், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருக்க விரும்புகிற தேவன் இவள் அங்கீகாரப்படுத்தும்படியாய் சொல்லுகிறாள், உன்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம், உன்னுடைய தேசம், என்னுடைய தேசம் மரணமே அல்லாமல் பிரிக்க முடியாது என்று சொன்னாலும் அந்த தேசத்துக்குள்ளே வந்த பின்பு இவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும்ல. கர்த்தர் அதற்கு வழி திறந்தார். ஆமென். எடுத்த உடனே பெரிய மாறுதல்களை அவர் செய்யவில்லை. ரூத்தின் புஸ்தகத்தை நாம் பார்ப்போம் என்றால் நமக்கு தெளிவாக தெரியும். அவள் வந்த நேரம் ஒரு அறுப்பின் நேரம். ஆனால் இன்றைக்கி கிருபையுள்ள காலத்தில் இது நம்ம ஒரு அறுவடையின் காலம். இது நியாய தீர்ப்பு மட்டும் அது ரெடியாக இருக்குது. அந்த அறுவடை எப்பவும் கிடைக்காது. ஆனால் இன்றைக்கி அறுவடை எப்போவுமே இருக்குது.
ஸோ ஒரு நல்ல காலத்தில் அந்த இடத்துல வந்தாலும் அவள் உன்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம், உன்னுடைய தேசம் இவைகளெல்லாம் எனக்கானதாய் மாற வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து விரும்பின காரியங்களில் அவருடைய புறப்படுகையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். நான் போகிறேன், இன்னைக்கு வயல்வெளியில் அறுவடை நடந்து கொண்டு இருக்கிறது. யாருடைய வயலில் எனக்கு தயவு கிடைக்கிறதோ, ஏன்னா அவளுக்கு அறுக்கவும் தெரியாது, அந்த காரியங்களை செய்வதும் இவருக்கு பழக்கமற்ற ஒன்று. ஆனால் இப்போ அவள் ஆசீர்வதிக்கப்பட பாருங்கள், கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் எவ்வளவு கனம் பண்ணுகிறார். அவள் புறப்படுகிறார். யாருடைய வயலிலே எனக்கு தயவு கிடைக்கிறதோ அங்கே நான் போ என்று சொல்லுகிறார். கர்த்தர் அவளுக்கு தயவு கிடைக்கும்படியாக விரும்பி போன அவளுக்கு ஒரு இடத்துல தயவு கிடைக்க கிருபை செய்தாரா? அன்னைக்கு ஒரு போவாஸ் தான். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உலகத்தில் ஏகப்பட்ட போவாஸ் வச்சுருக்கார். நம்ம ஏன் கவலைப்படணும்? நமக்கு போகிற இடத்துலலாம் நிச்சயமாய் தயவை கட்டளையிடுவார். ஏனென்றால் அந்த தயவுக்கு பாத்திரமான ஜனமாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறபடினாலே, நாம் தயவை பெறும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யக்கூடியவராக இருந்ததுனால, அவளுக்கு வேலை தெரியுதோ தெரியலையோ, எதை செய்ய முடியுமோ முடியாதோ, தெரிஞ்சதை மட்டும்தான் அவள் செய்தால், கர்த்தரோ பெரிய காரியத்தை செய்கிறார். நம்ம செய்கிற ஒவ்வொரு சின்ன காரியமாக இருந்தாலும் அதை பர்ஃபெக்டாக செய்யணும். எனக்கு எப்போவுமே ஆசை, எதை செஞ்சாலும் ரொம்ப பெர்ஃபெக்டாக. அதனால தான் நிறைய பிரச்சனைகள். நான் எதை செஞ்சு கொடுத்தாலும் பெர்ஃபெக்டாக தான் இருக்கும். என்கிட்ட இருக்கிற எந்த பொருளை நீங்கள் எந்த நேரம் டெஸ்ட் பண்ணாலும் எவர் பெர்ஃபெக்ட் தான். எப்போவுமே அதை அதே லெவலில் வச்சு மெயின்டைன் பண்ணணும்னு பார்ப்பேன். பாருங்கள், இப்போ எதுவுமே தெரியாது. மோவாபிய ஸ்திரீனாலே இஸ்ரவேல் ஜனம் ஏற்றுக்கொள்ள அங்கீகரிக்க முடியாது. அப்போ எல்லாரும் இவளை எப்படி பார்த்துருப்பாங்க? ஆமாம், எல்லோரும் நம்ம இப்போ சபைக்கு வர்றீங்க, எல்லோரும் நம்மகிட்ட வந்து ஹாய் ஹோ என்ன பிரதர் ஹாய் ஹோன்னு சேர்த்து நம்ம தூக்கிட்டோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். யாருமே நம்மளை திரும்பியே பார்க்கலன்னு வச்சு இந்த சபை பக்கம் தலையெடுத்து கூட என்ன செய்ய வைக்க வேண்டாம். வருமா வராதாங்க சொல்லுவாங்க. சர்ச்சைக்கு போனேன், ஒரு ஆள் கூட என்னன்னு கூட. இது இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒன்று. எல்லாரிடத்திலுமே ஒரு மன சமாரிய ஸ்திரியை சொல்லலாம். ஆண்டவர் கேட்குற, எம்மா கொஞ்சம் குடிக்கிறதுக்கு என்னது கொடு, தண்ணி கொடு, நான் கொஞ்சம் குடிக்கணுமா, எனக்கு தாகமாக இருக்கு. அவள் டப்புன்னு சொன்னான், நீர் யூதன், நான் உனக்கும் எனக்கும் என்னன்ட்டா. துரத்தப்பட முடியுமா முடியாதா? அவள் சொல்லிட்டு வந்த யாருடைய கண்களில் தயவு கிடைக்கிறதோ அங்கே போகிறேன்னு போகிறா. ஆனால் தயவு செய்ய வேண்டிய ஜனங்கள் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால், மோவாபியர் இடத்துலையோ அது இது போன்ற நிலைமையில் வந்தவர்கள் இடத்திலோ தயவு பாராட்ட முடியாத எதிரடையான நிலைமையாக இருந்தது. தேவன் எதிரடைகளை மாற்றுகிறவர், ஸ்தோத்திரம். தடைகளை மாற்றுகிறவர், முட்வேலிகளை கர்த்தர் மாற்றுகிறவர், தடையான எல்லா சூழ்நிலையும் மாற்றக்கூடிய நம்முடைய ஆண்டவர். ஆகவே நம்ம புறப்படும் போதே எதோட கிளம்பணும்? தேவ தயவோடு கிளம்பணும். ஒரு தேவ மனுஷனுடைய பிரசங்கத்தை நான் கேட்டேன். அவர் சொன்னார், நான் பல லட்சக்கணக்கான மைல் தனியாக தான் நான் வாகனம் ஓட்டுவேன், ஒருத்தரையும் என் கிட்டேயே வச்சுக்க மாட்டேன். அவர் ஹை ஸ்பீடாக ஓட்டுறவர், ஒரு அருமையான தேவனுடைய ஊழியத்தை செய்கிற தேவதாசன். அவர் சொன்ன காரியம், அப்போ நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் உட்காந்துங்க, ஏன்னா அவர் ரைட்டில் சைடில் இவர் தான் உட்காந்து ஓட்டணும். அதனால் ஓட்ட வேண்டாத இடத்த ஏட்ட கொடுத்துட்டாரு. நீங்கள் எப்போவுமே இந்த பக்கம் இருந்துடணும், அவ்வளோதான். நான் எங்கே போனாலும் எப்படி தான் போவேன், ஆனால் நீர் என்னுடைய வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் ஒரு நாள் கூட என்ன வாகனத்தை ஓட்டி செல்லுகிற சூழ்நிலைகளில் என்னை விட்டுறவே கூடாது. என்ன அருமையான டைப். வேறு யார்ட்டு இந்த டையப் வைக்கவே லூசு பயலன்ட்டு விட்டு போயிடுவாங்க.
ஆனால் நாம் அவரிடத்தில் நம்பி ஒப்பு கொடுத்ததை கடைசி நாள் மட்டும் காக்கக்கூடிய தேவன். அவர் மற்ற பிரசங்கியால் போல இல்லை, சனி ஞாயிறு மட்டும் விசேஷமாய் கூட்டங்களுக்கு போகக்கூடியவரால். அவருக்கு வாரம் ஃபுல்லாக கூட்டம் இருக்கும். பகலில் ஒன்று முடிச்சுட்டு நைட்டு இன்னொரு இடத்துல இருப்பார். அப்புறம் ஆன்லைன் ப்ரேயரையும் சேர்த்து முடித்து அடுத்த நாள் இன்னும் காலையில் இன்னொரு இடத்துல தனியாக தான் ட்ரை பண்ண சொல்ல. ஒரு நாள் கூட நான் இது வரைக்கும் யாரையும் நான் கூப்பிட்டு போனதில்லை. நான் தனியாக தான் போவேன். ஆண்டவரே இந்த வாகனத்தில் என்னோட இருக்கணும். ஒரு தடவை சொன்னால் விடாமல் கண்டினியூஸ் மீட்டிங், நீண்ட தூர பயணம். நம்மகிட்ட இருக்கிறது தானே சரிதான். இப்போ என்ன சரினா நம்ம அறியாமலே தூங்க முடியும், தூக்கம் வந்துடும். அதுவும் களைப்பாக இருந்தால் பிரசங்கம் பண்ணி டயர்டாயிட்டோம்னா நிச்சயமாக என்ன வரும், தூக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு விசை அவர் அறியாமல் தூங்கி விட்டார். வாக்குத்தத்தம் நல்லா இருக்குது, தேவனோட பண்ண உடன்படிக்கை நல்லா இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் மாம்சம் பலவீனமான சூழ்நிலையில் யாருமே கிட்ட கிடையாது. வெகு தூரம் போய் கொண்டு இருக்கிறார். தூங்கிட்டார். கார் அப்படியே மெல்ல இறங்கி கீழே போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் 40 அடி பள்ளத்தில் விழுந்துருக்கணும். யாரோ தொட்டையில் டமார்னு அடித்த அடி. துடித்து போனேன். நான் துடித்து முழித்து பார்த்தேன், கார் வேறு பக்கம் போயிட்டுருக்கு. மறுபடியும் சாலை கொண்டு வந்து ஓட்டிகிட்டு வந்தேன். அந்த அடி சுகமாகிறது எனக்கு 1 வாரம் ஆயிடுச்சுன்னாரு. தேவனை தவிர வேறு யாரும் அந்த போடு நெஞ்சிருக்க மாட்டாங்க. நானும் ஒருத்தரை போட்டேன். அந்த மாதிரி போட்ட போடல அந்த டிரைவருக்கு என்ன வரலன்னா அவரப்போ அவன் தூங்குவார். நாம் நம்பி ஒருவேளை நம்மை அறியாதபடி நம்முடைய சரீரத்தின் பலவீனங்கள், அதனால தான் சங்கீதக்காரன் விவரமாக சொல்லிட்டான், நான் பலன் ஒடுங்கும்போது என்னை கைவிடாதிரும் ஆண்டவரே. நம்ம எப்போ போட்டாலும் ஒரு சுழி என்ன செஞ்சிடணும், போட தெரியாதோ சுழி போடணும். தேவனை நம்முடைய கட்டுப்பாட்டுக்களை வைக்க முடியும் நிச்சயமாக. ஏனென்றால் அவர் நமக்காக வந்தவர், நமக்காக ஜீவிக்கிறவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் ஆனபடியால் அதை கரெக்டாக போட்டால். இது மாதிரி பல அனுபவங்களில் போனவங்கெல்லாம் இருக்காங்க. நானும் அதை அறிந்திருக்கிறேன். ஆகவே சொல்லுகிறேன், நான் அவ்வளோ ஈஸியாக இப்படி கூட கணிச்சு மட்டும் மாட்டேன். ஆனாலும் ஸ்டீரிங்கை கொடுத்துட்டேன் ஆண்டவரை. நான் குடும்பமாக என் பிள்ளைகளை வாகனத்தில் 2 வீலரில் கூட்டிகிட்டு போகும்போது எனக்கு இந்த சர்வைக்கல் ஸ்பான திட்டி அவ்வப்போது தலை சுற்றும், ஒரு மாதிரி கிடி ஆகும். நான் எனக்கு இருக்க கோளாறு இது வரைக்கும் யார்ட்டின்னு சொல்லி நானும் பயப்பட்டதில்லை, இருக்கவங்களையும் பயப்படுத்துறது கிடையாது. உட்காரும்போது சொல்லிடுவேன், கோளாரோடு உட்காந்துருக்கேன், உங்கள் வேலை செய்ய போகிறேன், நான் எப்படி போகணும், பர்ஃபெக்டாக போகணும். எத்தனையோ விதமான விதத்திலலாம் போயிருக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையில் ஒரு முடி கூட கீழே விழாதபடி பாதுகாக்க அன்றிலிருந்து இன்று மட்டும் வருகை நாள் மட்டும் கர்த்தராலே பாதுகாத்து கொள்ள முடியும். அப்போது இந்த ரூத் தயவு கிடைக்க பண்ணுகிறதை வீட்டிலேருந்து போகும்போதே, அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவருக்கும் அவருக்கும் இடையிலே ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி கொண்டாள் என்பதை பார்க்கணும். நமக்கு ஆண்டவர் எவ்வளவோ கஷ்டங்கள் மத்தியிலே, வேதனைகள் மத்தியிலே, கவலைகள் மத்தியிலே, போராட்டங்களின் மத்தியிலே, நம்பிக்கை இழப்பில் அநேகர் கைவிட்ட போதும் கூட ஆண்டவர் நம்மை கைவிடாது நடத்தின பல சந்தர்ப்பங்கள், அவர் பல இடத்துல நமக்கு தயவு கிடைக்க பண்ண எத்தனையோ சந்தர்ப்பங்கள் உண்டு. இவ்வளவுத்தையும் அனுபவிச்சுவிட்டு தேவ தயவோடு கிளம்புறது நம்ம வாழ்க்கையில் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நமக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகி போயிடுது. நம்முடைய அதிகப்படியான நம்பிக்கையே நம்முடைய வாழ்க்கையில் நம்மை விழுங்கக்கூடிய ஒரு ஆபத்துகரமாய் மாறிவிடுகிறது. இப்போ அதிகமாக தேவனோடு நெருங்கி ஜீவித்ததான காரியத்தை பார்க்க முடியல.
அவள் அப்படியே ஒருவேளை ஜீவித்திருந்தால் அவனை மாற்றிருக்கலாம். ரைட், விட்டுருங்க, அதை விட்டுருவோம். இவளுடைய வாழ்க்கையில் தேவத்திட்டம் வேறு மாதிரி இருந்தனால, போவாஸ் என்று இருந்த அப்படின்னால அது அப்படி போனது இருக்கட்டும். ஆனால் இவன் அந்த தேவ தயவோடு யார் கண்களில், அப்போ ஆண்டவரே நான் தேவ தயவோடு, அப்போ நீங்கள் வீட்டு வேலை செஞ்சாலும் சமையல் செஞ்சாலும் யார் தயவோடு செய்யணும்? அப்போ உங்கள் சாப்பாடு நல்லாயிருக்கும். நீங்கள் சமைக்கிறது யார் எந்த குறையும் கர்த்தரே பார்த்துக்கொள்வார். கர்த்தருடைய பர்வதத்திலும் பார்த்துக்கொள்ளும். சமைக்க தெரியாத ஆளுகளாக இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ரைட். தயவோடு, அவருடைய தயவு நீடித்த வாழ்வியா, ஸ்தோத்திரம். அவளுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தரலன்னா அவருடைய வாழ்வு நீடித்து இருக்க முடியாது. நம்ம வாழ்வு நீடித்து இருக்க கர்த்தர் விரும்புகிறவர். தயவை அவள் விரும்பினாள், வாஞ்சித்தாள். அந்த தயவு கேட்ட விதத்திலே தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டு, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், என்னை விட்டு பிரிக்கவே முடியாது. இன்றைக்கி நிறைவிலேயே பிரிஞ்சு போகுது, குறைவிலும் பிரிஞ்சிருது, பிரச்சனை இல்லை. ஆனால் இவள் நிறைவிலும் பிரியலை, குறைவிலும் பிரியலை. அந்த தேவனோடு உள்ள அந்த தயவிலே தன் வாழ்க்கையை தக்க வைத்து கொண்டபடியினால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப ஆண்டு தேவனை அறிந்திருக்கிறீர்கள். தேவன் நடத்தின பல பாதைகளிலே கடந்து வந்திருக்கிறீர்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே காண்பித்த தயவு எவ்வளோ பெரிய தயவு என்பதையெல்லாம் அறிந்திருக்கும் போதும் தேவ தயவு இல்லாமல் வெளியே போகாதீங்க. நானும் கார் ஓட்டினேன், என்ன நம்பிக்கையில் ஓட்டுறேன்னு நினைக்கிறீங்க? தேவ தயவு தான். நாம் நம்பி கொடுத்தா அவர் பார்த்துக்குவாரியா. ஆகவே இந்த கால வேளையில் ரூத்தை போல் சாப்பிட்டோம். அவள் தயவோடு போகிறா. போன உடனே எந்த வயலுக்கு அங்கே போச்சா என்னன்னு தெரியாது. ஆனால் கரெக்டாக சரியாய் நடத்துகிறவர், சரியான பாதையிலே நம்மை நடத்துகிறவர், நேர்த்தியான பாதையிலே நடத்துகிறவர். நமக்கு எது ஆயத்தம் பண்ண தேவன் திட்டம் பண்ணியிருக்கிறாரோ அதற்கு நேரம் கரெக்டாக நடத்துவார். கவலைப்பட வேண்டாம். அவன் அங்கேருந்து போகும்போது கேள்வியோடு போகலை. பொண்ணு பார்த்து வர சொல்லி எலியேசர்ட்ட சொன்னாலும், ஆபிரகாமுக்கு நம்பிக்கை இருந்தாலும் எலியேசருக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஆபிரகாம் போக முடியாதவர், அங்கே தான் உட்காந்து கிடப்பார். ஆனால் எலியேசருக்கு ஐயா பொண்ணு வராதுன்னு சொல்லிச்சுன்னா என்னையா பண்ணுறது? கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆகவே அனுப்பப்படுகிற நபர்களுக்குள்ளே சந்தேகம் வரத்தான் முடியும் என்று சொல்லுகிறேன். ஏன்னா உங்கள் சொந்த பந்தத்தை எனக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. ஆனால் நீண்ட இடைவெளி இருக்குது. ஆகவே இப்படிப்பட்ட இடத்துல எப்படியா நடக்கும்? என் தேவன் தூதனை அனுப்புவார். ஆமென். ஆகவே நான் விசுவாசிக்கிறேன், ரூத்துக்கு முன்னாடி யார் போனால் இன்றைக்கி உங்களுக்கு வாக்கு, நான் உனக்கு முன்னே போய். நம்ம எல்லாருக்கும் எத்தனை தூதர்? ஆனால் சிலருக்கு யமன் காலன் தான் இருக்கா. அந்த தூதன் நமக்கு வேண்டாம். நம்மை காக்கிற தூதன், நம்முடைய வழிகளெல்லாம் நம்மை காக்கும்படியாய் நமக்கு கட்டளையிட்ட தூதர் நிச்சயமாய் காப்பார், காக்கவே காப்பார். ஒரு நாள் கார் வேகமாக ஓட்டிட்டு எனக்கு வேண்டி உங்கள் காரில் போயிட்டுருந்தோம். பெரிய பள்ளம். விங் கமாண்டரோடைய ஒய்ஃப் தான் அந்த காரை ஓட்டிகிட்டு இருந்தாங்க. திருப்புறாங்க, ஸ்டியரிங்கில் சுற்றிருச்சு, சல்லுன்னு சுற்றிருச்சு. நாங்கள் போன வேகத்துக்கு நேராக பள்ளத்துக்குள்ளே இறங்கணும். ஸ்டியரிங் திரும்பவே இல்லை. கிருபையா காத்தாரியா. நான் சந்தித்த விபத்துக்கெல்லாம் ஏகப்பட்ட விபத்து. ஆனால் கர்த்தர் கண்மணி போல் பாதுகாத்தார். ஒரு நாள் எப்படி பஸ்ஸில் போய்ட்டு எனக்கு அவ்வளோ ஈஸியாக தூக்கம் வர, கொஞ்சம் கண்ணை மூடி தூங்குனார். என்ன ஆண்டவரே தூக்கம் வராத என்னை தூங்க சொல்கிறீரே. சரி தூங்குறேன், கண்ணை மூடினேன். சூடாக கொதிக்கிறது என் கண்ணு மேலே அடிச்சுது. தொட்டு பார்த்தா தார் ரோடு போட்டுட்டு இருந்தவன் அவன் தாரை ஊற்றும்போது காற்றடிச்சு நேராக தார் வந்து எங்கே பட்டுருச்சு? கண்ணை திறந்துருந்தேன்னா தூங்காத நம்ம பார்த்து சிலவில் தூங்குன்னு சொல்லுவார், தூங்குற நம்ம தூங்காதேன்னு சொல்லுவார். தூங்குன்னு சொன்னார். ஆனால் தூங்குனது நல்லது. இல்லைன்னா கொதிக்கிற தார் இந்த கண்ணில் பட்டிருந்தேன்னா
இன்றைக்கி உங்களோடு இருந்து இந்த பைபிளை பார்த்து பிரசங்கம் பண்ண முடியுமா? என் மகன் பிரசங்கம் பண்ணணும், நிறைய பைபிள் படிக்கணும், நிறைய காரியங்களை ஜனங்களோட பேசணும். அப்போ அவர்கள் கேட்ட காரியங்களை கண் பார்வை எப்படி இருக்கணும்? அப்போ அதுக்கு தீமையாக கொதிக்கிற தாரை சாசு அவன் ரோட்டுக்கு இந்த இதில் தார் மிஷினில் ஊற்றினாலும் காற்றடித்து சன்னல் ஒளியோடி கொண்டு வந்து என் கண்ணில் மூஞ்சில் அடித்தாலும் நம்மை காக்கிற தேவன் இமைப்பொழுது கூட உறங்காதபடி மூடி காத்து நடத்தியிருக்கிறார். வீட்டுக்கு மேலே போகுது 11 kV டச் பண்ணிட்டேன், இன்றைக்கி உயிரோடு இருக்கேன். கிருபையா, கிருப கிருப கிருப. தேவன் உன்னோடு கூட இருப்பார் என்றால், தேவன் உன் பட்சத்தில் இருப்பார் என்றால், கர்த்தர் உனக்காக எல்லாத்தையும் மாறுதல் செஞ்சுக்கிட்டே போவார். ஆகவே மாறுதலை ஏற்படுத்துகிற தேவன், சகல காரியத்திலும் மாறுதலை ஏற்படுத்துவது அவருடைய திட்டமாக இருக்கிறபடியினால இந்த மாதம் இந்த மாத வாக்குத்தத்த வசனத்தின்படி கர்த்தர் மாறுதலை தருவார். அப்போ வர்றா எத்தனை வயலுக்கு தாண்டான்னு எனக்கு தெரியாது. இந்த வயலுக்குள்ளே போகும்போது ஏவுகிற தேவன், வழி நடத்துகிற தேவன், இந்த வயலுக்கு நேராக போ. ஒருவேளை சாரி பார்த்து விதவை மாதிரி சூழ்நிலை ஒருவேளை வந்திருக்கலாம். கடவுளும் சொல்லலை, மாவும் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை வரக்கூடிய இடமா இருந்தாலும், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல வரவழைக்கிற தேவன், அடைக்கப்பட்ட வாசலை திறக்கிற தேவன். ஒரு வாசல் அடைச்சா, ஆமாம், எல்லாம் மோவாபியப்பன் பார்த்தாலே தெரிஞ்சுது. எங்கே எப்படி தெரிஞ்சாலும் அவள் ஃபஸ்ட் லிங்க் எங்கே பர்ஃபெக்டாக வச்சுக்கிட்டா தேவனோட. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி வேண்டும் என்றால், எல்லாவற்றிலேயும் வெற்றி சிறக்க செய்கிற தேவன் எல்லாவற்றிலேயும் வெற்றி சிறக்க செய்ய வேண்டும் என்றால், முதல் தேவனோடு உங்களுடைய பிடி எப்படி இருக்கணும்? குரங்கு பிடி மாதிரி இருக்கணும், உடும்பு பிடி மாதிரி இருக்கணும். குரங்கு ஒரு மாதிரி பிடிக்கும், உடும்பு வழுக்கிற இடத்த கூட பிடிக்கும். ஆமாம், நம்ம எந்த இடமா இருந்தாலும் பிடிக்கணும். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பிடிப்பை தாங்க ஆண்டவரே. உலகத்தோசம் பிடிச்சாலும் பிடிச்சா, எதை பிடிச்சா ஸ்தோத்திரம். அதை கொட்டிலும் ஆசீர்வாதமானது தேவனுடைய வார்த்தை என்னும் கோலாக இருக்கிறது. ஆகவே அவளுடைய பிடிப்பு நல்லா, தேவனை நல்லா பிடிச்சார். கர்த்தரை நம்பினோர் பேர் பெற்றோர், கர்த்தரை நம்பினோர் அசைக்கப்படாது இருப்பார். ஆகவே கர்த்தரை நம்பினால், கர்த்தரோடு தன்னுடைய ஐக்கியத்தை அவள் பெரிதுபடுத்தி கொண்டால், மக்களின் மனதை மாற்றுகிறவர், ராஜாக்களுடைய இருதயங்களை நீர்க்கால்களை மாற்றுகிறவரும் அவரை. அவன் எடுத்தவொடனே போவாஸை சந்திக்கல. அவன் முத சந்தித்தது வேலையாட்கள் தான். ஒருவேளை போவாஸ் ரொம்ப தேவனோடு உள்ள மனுஷனாந்து ஒருவேளை அதை வேண்டான்னு சொல்லக்கூடிய காரியம் இருந்தாலும், பின்னாடி தான் ரூத்துடைய மருமகள்லாம் அங்கே போய் பேசும்போது தான் தெரியும். பார்த்தவொடனே அவருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. பைபிளை படிச்சுங்க வேணாம். ஆனால் வேலையாட்களைத்தான் அவள் ஃபஸ்ட்டு சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தாலும், கர்த்தர் சகலத்தை மாற்றினாரே. உங்களோட பணியாற்றுகிற எல்லா ஆளையும் எத்தனை என்ன செய்யணும்? மாற்றிடணும். படிக்கிற பிள்ளைகளுக்கு உங்களோட இருக்கிறவங்கள தான் மாற்றணும். ஸ்பெஷலி டீச்சர்ஸை கூட மாற்றணும். சில பேர் டீச்சர்ஸே பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளுக்கு எதிரியாக மாறிடுறாங்க. ஆகவே நமக்கு யாருமே எதிரி என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. சமுத்திரம் சத்துருக்களை விழுங்கலாம், ஆனால் தாவீதை விழுங்கலை. தேவனுடைய பிள்ளைகளை சமுத்திரம் விழுங்கலை, வழி கொடுத்தது. நமக்கு சமுத்திரம் விழுங்கக்கூடிய உண்டாயிருந்தாலும், ஆழ்த்தி போடக்கூடிய உண்டாயிருந்தாலும், அதில் விழுந்தால் மீள முடியாது என்று சொன்னாலும், தேவ பிள்ளையை உனக்கு முன்பதாக அது வழி கொடுத்தே ஆகணும். உனக்கு வழி உண்டு. அதனால தான் எங்கே போனாலும் எப்படினாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆமாம், ஏன்னா அவரே வழி. நான் பிரவேசிக்கும் போது யார் வழியாக பிரவேசிக்கிறேன்? அவர் வழியாக பிரவேசிக்கிறதுனால உள்ளேயும் ஆசீர்வாதம், உள்ளே இருந்து அப்புறம் வெளியே வருவேன். வெளியே இருந்தால் உள்ளே போயிருக்கேன், அப்போ வீசின கையும். ஆனால் அந்த உள்ளே போயிட்டு நான் வெளியே வரும்போது அங்கேயும் ஒரு நிறைவு. செல்லுகிற எல்லா இடத்திலும் கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுவார். ஆட்டோவில் வேணால் போட்டிருப்பான்,
சுமக்க நான் இருக்கும்போது நடப்பது ஏன்? இப்படி போட்டியேன்னு சொல்லி எதாவது ஆட்டோவில் ஏறினீங்கன்னா ஆமாம். ஆனால் இந்த ஆண்டவர் அப்படி அல்ல. உலகத்தின் முடிவு பரிந்தும் கடைசி நாள் மட்டும் ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், கனப்படுத்துவேன், திருப்தியாக்குவேன் என்று சொன்னவர் இந்த சகல விதமான நிலைமைகளிலேயும் உங்களை திருப்தியாக்கி இந்த மாதம் அவர் வழி நடத்தி செல்ல. ஏன்னா இலக்குக்கு நேராய் கர்த்தர் கொண்டு போய் அங்கே நாட்டுகிற தேவன் என்று நான் வாக்குத்த வசனத்தை நாம் சிந்தித்தோம். இந்த நாளிலும் அதை நாட்டுவதற்கு பாருங்கள், அவள் சும்மா தான் போனான். வேலை கிடைக்குமான்னு பார்க்க போனா. ஆனால் கிடைச்ச வேலை என்ன வேலை? நானாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நம்மக்கிட்டையும் கொஞ்சம் திறமை இருக்கு இல்லையா? அந்த திறமை நம்மகிட்ட இருக்க சில ப்ரெஸ்டீஜ் இஷ்யூஸ், இது நமக்கு என்ன வராது, ஒத்து வராதுன்னு போயிடுவோம். அப்படி ஒத்து வராதுன்னு போயிட்டோன்னு வச்சுக்கிங்களேன், தேவ தயவு எனக்கு உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் சொல்லி அந்த தேவனாலே தயவை நான் பெற்று அந்த தயவினாலே நான் போய் நான் பிரவேசிக்கிற அந்த இடத்துல தேவ தயவோடு போனாலும் என் ப்ரெஸ்டீஜ் வேலை செஞ்சால். இன்றைக்கி நிறைய பேருக்கு என்னென்னா தேவ தயவோடு ஜோமுனி பாச நல்லா ஜோமுனி அனுப்பு. சிலர் என்கிட்ட வரும்போது பாச நீங்கள் சரியாகவே ஜோம் பண்ணுறதில்ல, அவங்களும் ஒழுங்காக ஜோம் பண்ண மாட்டாங்க. இன்னும் உருகி உருகி ஜோம் பண்ணணுமா, அழுது அழுது ஜோம் பண்ணணுமா? எதுக்கு? அவங்க ஈஸியாக வாங்கிட்டு போயிடணுமா? ஆனால் அவங்க என்ன செய்யப்படாதா? ஆமாம், மேனி நோவாமல் நோன்பு கொண்டாடுற மாதிரி அந்த கதையை என்ன செய்யப்படாது. அப்போது அந்த தயவுகளை ஃபாலோ பண்ணுறதுக்கு அவள் செலுத்தின கிரையை மிக அற்பமாக எண்ணாத. அவளுக்கு அதிகம் வேதம் தெரியாது. நமக்கு என்ன சொல்லியிருக்கு? தேவனுடைய காரியத்தை அற்பமாய் எண்ணாதே. அவர் பேசுகிற காரியமாக இருக்கலாம், உணர்த்துகிற காரியமாக இருக்கலாம், வழி நடத்துகிற காரியமாக இருக்கலாம், அந்த ஆலோசனை எதுவாகவே இருக்கட்டுமே, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணம் தான். கர்த்தர் என்ன உயர் நிலைமைக்கு வச்சுருக்கிறார். ஆனால் என்ட்ரி சிலருக்கு எடுத்த உடனே பெருசாக கூட கிடைக்கலாம். சில வேளைகளில் நம்மையும் உருவாக்கணும்ல. நாகமான தொட்டு சுகமாக்கியும் நிச்சயமாக அனுப்பியிருக்க முடியும் தீர்க்கத்தேனா. அவன் ஒரு வம்பு பிடிச்சவன், செல்ஃப் ப்ரெஸ்டீஜ் ஓவர். பார்த்தார் ஆண்டவர், சுகம் வேணும்னு விரும்புறீங்கன்னா செல்ஃப் ப்ரெஸ்டீஜை என்ன செஞ்சு. ஆனால் நிறைய பேர் செல்ஃப் ப்ரெஸ்டீஜே உடைக்க மாட்டாங்க, அதை எப்பவுமே உள்ளே வச்சுருப்பாங்க. செல்ஃப் ப்ரெஸ்டீஜை உடைக்கணும். பார்த்தாரு, தீர்க்கதரிசி வருவான், பார்ப்பான், தடவுவான், என்னமோ பெருசாக கற்பனையோடு வர்றான். ஆனால் அவன் திரும்பி கூட அவனை பார்க்கல. வேலைக்காரன்ட்டு சொல்லி அனுப்ப போய் யோர்தான் இதில் எழுதுறேன் உங்களை அப்படா. அவனுக்கு வந்துச்சே பார்க்கணும் கோபம். என் ஊரில் இருக்க நதிகள்லாம் எப்படிப்பட்ட நதிகள், அதை விட்டுட்டு இந்த மனுஷன் தடை கொடுப்பான், எண்ணெய் பூசுவான், ஜோமனுவான், சோமாக்கி விடுவான். அடங்காப்பிடாரியாக இருந்தால் கொஞ்சம் அடங்க வைக்கிறதுக்கு சில நுகத்தை வச்சு தான் ஆகணும். தேவன் சொன்னதை சொன்னபடி கேட்டு நடப்போம் என்றால் நம்ம மேலே நுகம் சுமத்தப்படுவதில்லையே. மெய்யாகவே அவர் நம்முடைய நுகத்தை ஏற்றுக்கொள்கிற தேவன். சில வேளை நுகமாக இருக்குன்னா நம்ம சில கீழ்ப்படியாக சில காரியத்துக்கு நம்ம அடங்காததுனால தேவன் நம்ம அடக்கும்படியாக. ஆமாம், மற்றபடி தேவன் தீமை செய்கிறவர் அல்ல, தீமையினாலே நம்மை பரீட்சிக்கிறவரும் அல்ல. அவர் நல்ல தேவன். பொறுக்கிற வேலை ப்ரெஸ்டீஜ் இருக்கும். பொறுக்குனா அங்கே 7 தடவை முங்குனா சுகம் கிடைத்தது. பொறுக்க ஆரம்பித்தா அதை அப்படியே படிப்படியாக அவன் பார்க்குறான், இது யாருன்னு விசாரிக்கிறான். அப்புறம் தான் வருது ஹிஸ்ட்ரி. ஓ, அவர்களுடையதா, கொஞ்சம் சிதற விடு, கொஞ்சம் விட்டுட்டு போ. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மடியில் எப்படி படிப்படியாய் உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று தன்னுடைய பிடிப்பு அங்கே வச்சதுனால, அதனால் பெற்ற தயவோடு கூட அந்த வயலில் நுழைஞ்சபடியினாலே
அது அறுவடையின் காலமாக இருந்தபடியினாலே அங்கே பிரவேசிக்க செயல்பட இப்போ நீ எங்களோட உட்காந்து தேவன் படிப்படியாக நிச்சயமாய் உயர்த்துவார். அவருடைய பலத்த கரத்திலே அடங்கினான். அப்போ தான் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அவள் 1000 சொல்லலாம், உன்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம், உன்னுடைய தேசம்னு சொன்னாலும் அவள் போய் நிற்கிற இடத்துல யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகாது. ஆனால் அவள் என்னை கொண்டு தன்னுடைய காரியங்களை எல்லாம், குணம் ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட என்ன இல்லை, பணம் இருக்குது, ஆனால் என்ன இல்லை, குணம் இல்லை. குணம் இருந்தால் நீ எல்லாத்தையுமே ஜெயிச்சிடலாம். பணம் செய்ய முடியாததை குணம் சாதித்து காட்டும். ஆகவே நமக்கு நல்ல குணம் இல்லைன்னா யார்கிட்ட கேளுங்க, ஏன்ட்ட கேட்காதீங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க, நீங்கள் தான் உருவாக்குங்க. பொதுவாக இப்படிப்பட்டவங்களை எப்படின்னா, பல நிலைமையில் உடைஞ்சி இருக்கவங்களுக்கு கோபம், எரிச்சல், ஒரு மாதிரி அதை சகிப்புத்தன்மைலாம் அவ்வளோ ஈஸியாக வரவே. ஏன்னா அவன் ஏற்கனவே உடஞ்சி போயிருக்கனால எது சொன்னாலும் அவங்களுக்கு என்ன தான் வரும்னா, ஆத்த என்னடான்னு. ஆனால் அண்டியும் அவரால் உயர்த்தப்படும்படிக்கு அந்த பலத்த கரத்தில் அருமையாக அவள் அடங்கியிருந்தபடினால போவாஸ் கூப்பிட்டு சொல்கிறான், அவருடைய செட்டைகளின் நிழலிலே வந்த உனக்கு நிறைவான பலம் உண்டு. இப்போது ஒரு வாழ்க்கைக்கு நேராக நடத்தப்படுகிறாள். இப்போ போவாஸோடு அப்புறம் ஐக்கியம் வந்த பின்பு தேவனும் அப்புறம் ஜனத்தோடையும் ஐக்கியம் வந்துருச்சா. அவள் வயலுக்குள்ளே நுழையும் போது பார்த்ததெல்லாம் வேறு மாதிரி. ஆனால் இப்போமோ இவளை பார்க்கும்போது அதை எஜமாட்டி பெரியவளாக இருந்தாள், எஜமாட்டி சின்னவளாக இல்லை, பெரியவள். அந்த தேவனை விட்டு அந்த பிரியாத அனுபவம், அந்த தேவ தயவுக்குள்ளே தன்னை ஓட்டினபடியினாலே தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை. ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோம், பாட்டும் பாடிடுவோம், மாத்தாளை போல் இருந்தே அப்படின்னு வீணாக உழைத்திட்டேன்னு சொல்லிட்டு செய்கிறது அம்புட்டு வீணானதாக செஞ்சுட்டு உட்காந்துருப்போம். படித்தவன் பாட்டை கெடுத்தான் அந்த மாதிரி, எழுதுனவன் ஏட்டை கெடுத்தான் இந்த மாதிரி. இன்றைக்கி படித்தும் கெடுத்து, எழுதியும் கெடுத்து, சொல்லியும் கெடுத்து, இந்த நிலைமை இல்லாதபடி சொன்னபடி வாழ பிரயாசப்படுவோம். அது இல்லை என்றால் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் பயன் தராது. சேர்க்கப்பட இயலாத ஜனம், அவளே தேவ ஜனம்னு சொன்னாலும் ஜனம் அவளை சேர்க்க முடியாது. ஆனால் இப்போ சேர்க்க முடியாதனாலும் வழி இல்லை. யார் மூலமாய்? போவாஸின் மூலமாய். எவரும் அந்த இடத்துக்கே சொந்தக்காரன். என்ன அழகாய் கர்த்தர் அந்த தேவன் அந்த சொந்த பந்தங்களை இணைக்கிறதுல அவரை மாதிரி எவராலுமே முடியாது. தேவன் நினைத்தால் அந்த இணைப்பை யாரும் துண்டிக்க முடியாதியா. போன எல்லா இடத்துலையும் நிச்சயமாக கர்த்தர் உனக்கு சிறப்பை தருவார். படிக்கிற இடமா இருக்கலாம், வேலை ஸ்தலமாக இருக்கலாம், உறவுகள் மத்தியிலாக இருக்கலாம், எங்கே போனாலும் சரி ஒரு அருந்து போகாத முப்பரி நூலால் நம்மை இணைத்து கட்டுகிற தேவன். முப்பரி நூல் தேவன் ஒரு சிங்கிளாலாம் கட்ட மாட்டார். முப்பரி நூலால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினருடைய அந்த திரியேக தேவத்தின் அந்த முப்பரி நூலால் நான் இணைக்கப்படுகிறபடினாலே எனக்கு ஒரு 100% கான்ஃபிடென்ட் இருக்கும், நான் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்பட்டு போக கர்த்தர் என்னை விடவே, நீ என்னை தள்ள நினைச்சாலும் கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்? நிச்சயமாய் உதவி செய்வார். அவர் எனக்கு அரணாக இருப்பார், அவர் எனக்கு ஆதரவாக இருப்பார், எனக்கு அவர் பலனாக இருப்பார். ஆகவே நீங்கள் அங்கே பார்க்கும் பொழுது அந்த இவர் சொல்கிறதுனால மட்டும் இல்லை, நீங்களும் சொல்லியிருப்பீங்க, அந்த தேவன் எல்லாம் சொல்லியிருப்பீங்க. ஆனால் இப்படி ஒரு பந்தம் திருச்சபை என்ற வயலிலே, திருச்சபை ஒரு வயல்வெளி தெரியுமா? வயல்வெளியே இல்லையா? அந்த வயல்வெளியில் அறுப்பு எப்போவுமே இருக்குது. அதில் நீங்கள் நுழைகிற நீங்கள் எப்படிப்பட்ட சாபக்கேடு உள்ளவர்களாக இருந்தாலும் தீர்மானம் எடுக்கிறது நல்லது.
அந்த தீர்மானம் எடுத்த அந்த ஆண்டவரோடு உள்ள நிலைமையிலே நம்முடைய வாழ்க்கையோடு கூட எங்கே வரணும்? போய் அட்டன் பண்ணிட்டு வர்றேன். சிலர் தலையை காட்டிட்டு போக வருவாங்க. தலையில் முடி இருந்தால் முடியை காட்டலாம், மொட்டையாக இருந்தால் எதை காட்டுறது முடியும்? மொட்டை மண்டையை தான் காட்டலாம். அதுலேயே இப்போ ஒரு மொட்டை மண்டை போடுறாங்களாம். அது என்ன, பாலிஷாக தெரிகிறதுக்கு ஒரு மொட்டை ஒரு இது இருக்கான். அதுக்கு என்னமோ ஒரு பேர் சொன்னாங்க, மறந்துட்டேன். ஏன்னா அதில் ரொம்ப இன்னும் ஈடுபாடு அதிகமாக இல்லாதனால. சில நீங்கள் வெளிநாட்டுக்காரனா பார்த்தீங்கன்னா பல பலர் இருக்கும் மண்டை. அதுக்காக ஒரு காரியம் செய்கிறான். ஒன்று முடி வச்சு பந்தாவாக காட்டுவோம், இல்லைன்னா இல்லை பாம்பு பந்தாவாக காட்டுவோம். இங்கே வளர்ந்தா இங்கே, இங்கே இல்லைன்னா இங்கே, அங்கே இல்லைன்னா இங்கே, ஏதா ஒரு வழி. சரி இருக்கட்டும், இப்போ இந்த முடி எடுத்து இங்கே வைக்கலாம், கவலைப்படாது. ஆனாலும் ஒரு புதிய கிருபையோடு, ஒரு புதிய தெளிவோடு கூட, ஒரு புதிய மாற்றத்தோடு கூட படிப்படியாய் கர்த்தர் நம்மை நடத்தி செல்வார். ஒவ்வொரு அடியாக நம்ம என்ன செய்வார்? ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சகலத்தையும் புதிதாக்குகிற தேவன், சகலத்தையும் புதிதாக்க சகலவித பொருள்களை நமக்கு கிடைக்கும்படியான வாக்கியத்தை செய்து, நாம் நம்மாலே நிரப்ப முடியாத அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். நான் விரும்புகிற அநேக காரியத்தை நம்மளால் அனுசரிக்க முடியல. ஆனால் நீ கர்த்தரின் பாத்திரமாக இருக்கிறபடினாலே கர்த்தரே அந்த பாத்திரத்தை நிரப்புவார். இடங்கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் அதை நிரப்புவார், வழிந்து வரத்தக்கதாக நிரப்புவார். அது மட்டுமல்ல, அவருடைய சகல பொருள்களையும், ஸ்தோத்திரம், தேவன் சகல பொருளையும் கொடுத்தாங்க. ஆனால் தேவன் ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பி இழந்து போனாங்க. ஆனால் தேவ ஜனத்துக்காய் வாழ்ந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சகல பொருள்களும் அவர்களோடு நிலைத்து தான் இருந்தது. ஆகவே நான் வாழுகிற பூமியிலே பலரோடு கலந்து தான் வாழுகிறோம். அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாத மக்களோடு இணைந்து நமக்கு உண்டானதை இழந்து போகாதபடி தேவையான விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் பெருகச் செய்கிற தேவன் பெருகச் செய்து ஆசீர்வதிப்பார். மாற்றுகிறதிலும் கர்த்தர் நம்மை நமக்குன்னு ஒரு எல்லையை உண்டாக்கி சுற்றுப்புறத்தின் சகல முளைகளையும் வைப்பதின் மூலமாய் ஒரு ஆளுகை நிலைமை கொண்டது போல தேவன் நம்மை சுற்றி சூழ நமக்கு நின்று ஒரு ஆளுகை கொடுத்து ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, தேவன் சொன்ன சகல காரியத்தினால நம்ம என்ன செய்வார்? இப்படி ஆசீர்வதிக்கும் போது இந்த மாதம் முழுவதும் எப்படி இருக்கும்னா ஆசீர்வாத கர்த்தர் இப்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை முடிச்சவும் பண்ணலாம். எங்களை அளவில்லாது நேசிக்கிற எங்கள் அன்பு இறக்கமுள்ள நல்ல தந்தையே, நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதமான நல்ல நாளுக்காக, நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன், எங்கள் மேலே நினைவாய் இருக்கிற தேவன், எங்களை ஆசீர்வதிக்க இந்த நாளில் எங்கள் மத்தியில் கடந்து வந்தபடியால் துதிக்கிறோம். ஒருவரையும் ஆசீர்வதிங்க, திருப்பந்தியை ஆசீர்வதிங்க, தொடர்ந்து கூட இருங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.